ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம LED டியூப்லைட் உள்ள என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். கிராம்ப்டனோட பிராண்டு 20 watts LED டியூப்லைட் மேட் இன் இந்தியான்னு இருக்குது. இந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்ப் தான் நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போய் லாக் ஆகிடும். LED டியூப்லைட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். நம்மளோட நார்மல் டியூப்லைட் 45 watts 50 அந்த மாதிரி இருக்கும். இது 20 watts அந்த மாதிரி தான் மேக்ஸிமமே. ஸோ நம்மளுக்கு எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாகவே இருக்கும். இதான் இன்புட்கான ஒயர். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம். இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைடில் இருக்கிற அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே ஒரு LED ஸ்ட்ரிப் இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 ஒயர் வருது. பிளாக் நெகட்டிவ், ரெட் பாசிட்டிவ். உள்ளே ஃபுல்லாகவே LED ஸ்ட்ரிப் தான் வச்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த சைடு ஒயர் எதுவும் வரல. அந்த LED ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளிட்டேன், வெளியே வருது. நம்ம அந்த ஒயரை மட்டும் டீசால்டர் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் ஒயர் நெகட்டிவ், அதை மாதிரி டீசால்டர் பண்ணி எடுத்துடுறேன். ரெட் ஒயர் பாசிட்டிவ். அந்த LED ஸ்ட்ரிப்லேயே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னு. ஸோ நம்மளுக்கு வைக்காம கூட பிரச்சனை இல்லை, கரெக்டாக வச்சிடலாம். சின்ன சின்னதாக இருக்குது LED, ஆனால் நிறைய இருக்குது. எத்தனைக்குன்னு எல்லாம் இனிமேல் ரொம்ப வளையுதானா, மெலிசாக இருக்குது. ஒவ்வொன்றும் எத்தனை வாட்ஸ்ன்னு தெரியல, ஆனால் நிறைய வச்சுக்கிறாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்களே. இவ்வளோ குட்டியாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல, பட் ஆனால் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. நம்பர் ஆஃப் LED ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறாங்க. அதனால தான் அந்த எஃபிஷியன்சி நினைக்கிறேன். அந்த LED ஸ்ட்ரிப்லேயே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நான் அதை பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 25 இருக்குது பாருங்கள், அப்புறம் 50, அப்புறம் 75, அப்புறம் 100. இப்போ திரும்பி ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த LED ஸ்ட்ரிப்பை திருப்பி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்ரிங் பண்ணிடலாம். எடுத்த ஒயரில் பிளாக் ஒயர் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ ரெட் கலர் ஒயர் 2 ஒயரும் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் எதுவும் ஆகலை. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெலிசி தமிழன். தேங்க்யூ.